ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் டு விஜய் பாலன்ஸ் வ்ளாக். அனைவருக்கும் பாலனின் அன்பான வணக்கங்கள். உங்களை போல் நல்ல நல்ல உறவுகளோட ஆதரவுனால தான் நம்ம இப்போது அற்புதமான கோயில் பயணத்தில் இருக்கின்றோம். இதே போல் நல்ல நல்ல கோயில் சம்பந்தமான வீடியோக்களை தெரிந்து கொள்ளணுன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க இப்போது ஒரு அற்புதமான கோயிலை பார்க்கலாம். இது நம்ம திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஏசியாவின் மிகப்பெரிய தேர் வைத்துள்ள கோயிலுமான தியாகராஜ சாமிகள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலோட மகிமை என்னவென்றால், இங்கே உள்ள சிவனுக்கு மட்டும்தான் தியாகராஜர்னு வரும் பேர். வேறு எல்லா சிவன் கோயிலுக்கும் போயிருப்பீங்க, அங்கெல்லாம் அண்ணாமலையார் அதே போல் பேர் தான் வரும். இங்கே தான் தியாகராஜான்னு வரும். ஒரு ராஜா கீழே நம்மளாம் இருக்கிற போல ஒரு ராஜாவாக சிவன் நம்மளுக்கு தோற்றம் அளிக்கின்றார். ஒரு அற்புதமான கோயில். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் நான் பிறந்திருக்கிறேன் என்பதில் மிக சந்தோஷம் அடைகின்றேன். ஒரு ராஜாவுக்கு கீழே சிவனுக்கு கீழே நம்ம எல்லாம் இருக்கின்றோம். நான் பேசிக்காக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகின்ற நண்பர்களே. பாருங்கள், கல்வெட்டு இருக்குது. இப்போது நம்ம எங்கே போகிறோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அம்மன் சன்னதிக்கு தான் போகின்றோம். இந்த அம்மன் எப்படின்னா, கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு அற்புதமான காட்சி. உள்ளே கருவறை எடுக்க முடியாத காரணத்தினால் வெளிப்புறம் மட்டும் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான வடிவமைப்பு பாருங்கள். எத்தனை கோபுரங்கள், ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு கோபுரங்கள். கிட்டத்தட்ட 9 கோபுரங்கள் அடங்கி உள்ள ஒரு மிகப்பெரிய கோயில், திருவாரூரின் பெரிய கோயில். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதை போல் நல்ல நல்ல கோயில் சம்பந்தமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்கள். இப்போ நம்மளோட டிஜிட்டலாக பயணிக்கலாம். வாங்க பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே? இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்றால், இந்த அம்பாள் பேர் கமலாம்பிகாள் அம்பாள். ஒரு அற்புதமான ஸ்தலம் நண்பர்களே. கண்டிப்பாக வாங்க. திருவாரூர் மாவட்டம் வந்தால் நம்ம மன்னார்குடி பெரிய கோயிலே கண்டு கழிச்சிட்டு அப்படியே திருவாரூர் பெரிய கோயிலும் பாருங்கள். அந்த காலத்தில் எப்படி அற்புதமாக எல்லாம் செதுக்கியிருக்காங்க, எவ்வளோ கலைநயத்தோடு இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய கோயில்னு பாருங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. நண்பர்களே, உள்ளே பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கொடிமரம். ராசா இருக்கார்ல, நம்ம தியாகராஜர் சிவன்
இருக்கார்ல, அவருக்குன்னு தனியாக இந்த கோயிலில் ஒரு கொடிமரம் இருக்குது. அம்பாள் சன்னதிக்கு ஒரு கொடிமரம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தியாகராஜா சன்னதியை நெருங்கிட்டோம், உள்ளே போக போகிறோம். பாருங்கள், ஆரூர் தியாகராசா அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க போய் சிவனை தரிசிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்